வேண்டும் என்று ஸ்ரீகிருஷ்ணன் கூறுகின்றார்கள். மமகாரம் அகங்காரம் அற்று இன்ப துன்பங்களை சமமாய் கருதி பொறுமை அடைந்து எப்பொழுதும் சந்தோஷமாயிருப்பவன் யோகியாய் தன்னடக்கமுடையவனாய் செல்ஃப் கண்ட்ரோல் உள்ளவனாய் திட நிச்சயம் உள்ளவனாய் என்னிடத்து மனம் புத்தியை சமர்ப்பித்தவனாய் நான் ஏற்கனவே கூறியதை போன்று ஒமை யதவக்கல் அலல்லாஹ் தல் பிரசாதால் பராம் சாந்தியும் ஸ்தானம் பிராப்ச சாஸ்வதம். அப்படிப்பட்டவனை தான் நான் நேசிப்பேன். மீண்டும் கூறினார்கள், யஸ்மன்னோ துஜதே லோகோ லோகோ நோய் துஜதே சயா ஹர்ஷாமர்ஷ பயோ துவைகைர்முக்தோய சச்சமே பிரியா. யாரிடமிருந்து உலகிற்கு இடர் இல்லையோ, ஸ்ரீகிருஷ்ணர் கூறுகிறார்கள், யாரிடமிருந்து உலகிற்கு இடர் இல்லையோ, யார் உலகத்தினின்று இடர்படுவதில்லையோ, இன்னும் யார் களிப்பு கோபம் அச்சம் கலக்கம் இவைகளிலிருந்து விடுபட்டவனாய் இருக்கின்றானோ அவன் எனக்கு பிரியமானவன். இறைவனுக்கு பிரியமானவன் யார்? பிறருக்கு எந்த விதமான தீங்கும் கொடுக்காதவர். ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அல் முஸ்லிமு மன் சலிமல் முஸ்லிமூன பியதிஹி வ லிசானிஹி. எவருடைய நாவிலிருந்தும் கைகளில் இருந்தும், அதாவது சொல் செயல்களிலிருந்து காப்பாற்றப்படுகிறாரோ அவர்தான் உண்மையான இஸ்லாம், உண்மையான முஸ்லிம். நான் அன்புள்ள முஸ்லிம் சகோதரர்களும் கூற விரும்புகின்றேன், நீங்கள் எவருக்குமே உங்களுடைய செயலாலோ சொல்லாலோ எந்த விதமான தீங்கும் சொல்ல செய்யக்கூடாது. அவ்வாறு செய்கிறேன் நீங்கள் முஸ்லிம் அல்ல. அதே போன்று இந்து சகோதரர்களும் கூற விரும்புகின்றேன், ஸ்ரீகிருஷ்ணர் அவர்களுடைய இந்த உபதேசத்தின் அடிப்படையில் நீங்கள் பிறருடைய மனம் புண்படுத்தாமல், தங்களுடைய கைகளாலோ நாவினாலோ எந்த விதமான துன்பமும் படுத்தாமல் இருக்க வேண்டும். அப்போதுதான் ஸ்ரீகிருஷ்ணர் அனுப்பியிருக்கும் கடவுள் உங்களை நேசிக்கும். நான் ஏற்கனவே கூறுவதை போன்று அஹிம்சா பரமோ தர்மா, ஒவ்வொரு தர்மத்தின் அடிப்படை அஹிம்சையாக இருக்கின்றது. அதான் இன்று இல்லை. தர்மத்தின் பெயரால் இன்று ஹிம்சை நடைபெறுகின்றது. ஆனால் ஒவ்வொரு தர்மமும் கூறுகின்றது அஹிம்சையை பற்றித்தான். ஸ்ரீகிருஷ்ணர் கூறுகின்றார்கள், அஹிம்சா சத்தியம் அக்ரோதஸ்தியாக சாந்திரபசுனம் பயாபூதேஸ்வலோ லுப்தம் மார்த்தவம் பிரீரசாபலா. தீங்கிழாமை, உண்மை, கோபமின்மை, துறவு, அமைதி, கோள் சொல்லாமை, இனிமை, நாணம், மனம் செலியாமை. தொடர்ந்து கூறினார்கள், தேஜக்ஷமா திருதி சௌஜமத்ரோஹோ நாதிமானிதா பவந்தி சம்பதம் தெய்வீமபிஜாதன்யபாரதா. தைரியம், பொறுமை, மன உறுதி, தூய்மை, வஞ்சமின்மை, செருக்கின்மை ஆகியவை தெய்வ சம்பந்தத்துடன் பிறந்தவனுக்கு இயல்பாகின்றன. எவன் தெய்வத்துடன் சம்பந்தம் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றானோ அது முதலாவது ஸ்ரீகிருஷ்ணர் கூறியிருக்கின்றார்கள் அஹிம்சா. எந்த விதமான ஹிம்சையும் செய்யக்கூடாது. கூறினார்கள், த்ரிவிதம் நரகஸ்வேதம் துவாரா நாசானமாத்மனா காமக்ரோதஸ்ததா லோபஸ்தஸ்மிதே தந்திரயாத்யஜோதா. காமம், குரோதம், லோபம் ஆகிய மூவித வாயிலை உடையது நரகம். நரகத்திற்கு போகிறதுக்கு 3 டோர்ஸ், 3 வாசல்கள், காமம், குரோதம், லோபம். ஆகையால் இம்மூன்றையும் துரத்தல் வேண்டும். இன்று காணப்படும் எல்லாவித குழப்பங்களுக்கும் காரணம் இந்த 3 தான், காமம், குரோதம், லோபம். இந்த வாசல்களை நாம் அடைத்து விட்டால் நிச்சயமா நமக்கு சாந்தியும் சமாதானமும் தான் கிடைக்கும். ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஈயாக்கும் வஸன்னா, எல்லாவிதமான துரோகங்களில் இருந்தும் எல்லாவிதமான தப்பெண்ணங்களிலும் நீங்கள் உங்களை காப்பாற்ற வேண்டும். ஈயாக்கும் வஸன்னா, எல்லா குழப்பங்களுக்கும் காரணம் இந்த தப்பெண்ணங்கள் தான். ஸ்ரீ கிருஷ்ணரை சரியாக புரியாமல், ஸ்ரீராமரை சரியாக புரியாமல், ஸ்ரீ புத்தரை சரியாக புரியாமல்,
ஜீசஸ் கிரைஸ்டே புரியாமல், முகமது நபியை சரியாக புரியாமல் தான் தப்பான எண்ணங்களின் அடிப்படையில் பல்வேறு குழப்பங்களும் இன்று உலகில் தோன்றிக் கொண்டே இருக்கின்றன. ஈயாக்கும் வதன்னா, எல்லா விதமான தப்பெண்ணங்களும் நீங்கள் காப்பாற்றுங்கள். ஃபைனல் வன்ன அக்ஸபுல் ஹதீசி, தப்பெண்ணங்களும் துரூகங்களும் பொய்களாக இருக்கின்றன. வலா தஜஸ்ஸு, பிறருடைய குற்றங்களும் குறவுகளும் மட்டும் பார்த்து கொண்டிருக்காதீர்கள். வலா தனாபசு, நீங்கள் அகங்காரம் காட்டாதீர்கள். வலா தஹாசது, நீங்கள் பொறாமை கொள்ளாதீர்கள். வலா தபாகது, நீங்கள் வெறுப்பு காட்டாதீர்கள். வலா ததாபரு, பிறருக்கு எதிராக நீங்கள் திட்டம் போடாதீர்கள். வகூனு இபாதல்லாஹி இஹ்வானா, நீங்கள் எல்லோரும் ஒரே கடவுளின், ஒரே இறைவனின் இபாத் அடியார்களாக இருக்கின்றீர்கள். இதன் காரணமாக இஹ்வானன், நீங்கள் பிரதர்ஸாக இருக்கின்றீர்கள், சகோதரர்களாக இருக்கின்றீர்கள். லா யஸ்லம்ஹு, ஒரு சகோதரர் மற்றொரு சகோதரனுக்கு எதிராக அநியாயம் காட்டக்கூடாது. வலா யஹ்ஸில்ஹு, ஏளனம் செய்யக்கூடாது. வலா யுஹக்கிருஹு, அவமானம் செய்யக்கூடாது. பாருங்கள், ஸ்ரீகிருஷ்ணருடைய இந்த உபதேசங்கள் எவ்வளவு இனிமையான உபதேசங்கள், முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசங்கள் எவ்வளவு இனிமையான உபதேசங்கள். அன்புமிக்க சகோதரர்களே, நான் ஏற்கனவே கூறியிருந்தேன், ஒவ்வொரு மார்க்கத்தின் அடிப்படை கொள்கை ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பதா. இறைவன் ஒருவன், எல்லா சிருஷ்டிகளும் அவனுடைய குலம். முஸ்லிம்கள் மட்டும்தான் இறைவனுடைய குலம், அல்லது இந்துக்கள் மட்டும்தான் குலம், கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் குலம் என்று சொல்லவில்லை. இறைவன் ஒருவன் என்றால் படைக்கப்பட்ட அனைத்து மக்களும் ஒரு குலம். ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அல் ஹல்கு அயாலுல்லாஹி ஃபஅஹப்புல் ஹல்கி இலல்லாஹி மன் அஹ்ஸன இலா அயாலிஹி. அல் ஹல்கு அயாலுல்லாஹி, படைக்கப்பட்ட அனைத்து மக்களும் ஒரு குலம். ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அல் ஹல்கு அயாலுல்லாஹி ஃபஅஹப்புல் ஹல்கி இலல்லாஹி மன் அஹ்ஸன இலா அயாலிஹி. அல் ஹல்கு அயாலுல்லாஹி, எல்லா படைப்புகளும் அல்லாஹ்வுடைய அயால், அல்லாஹ்வுடைய குடும்பம், ஒன்றே குலம். கூறினார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபஅஹப்புல் ஹல்கி இலல்லாஹி மன் அஹ்ஸன அயாலிஹி, தன்னுடைய குடும்பத்துடன் அன்பு நேசம் காட்டுகின்றவன்தான் இறைவனுடைய நேசத்துக்குரியவனாக இருக்கின்றான். இறைவனுடைய குலத்திடம், அனைத்து மக்களிடம் நன்மை செய்யக்கூடியவர்களை இறைவன் நேசிப்பான். கூறுகின்றான் திருக்குர்ஆன் கூறுகின்றதாவது, யா அய்யுஹன் நாசு இன்னா ஹலக்னாக்கும் மின் ذكرٍ وأنثى وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا إن أكرمكم عند الله أتقاكم. மக்களே, மனிதர்களே, நாம் உங்களை ஆண் பெண்ணில் இருந்து படைத்தோம், நீங்கள் ஒருவர் அறிந்து கொள்வதற்காக நாம் உங்களை கோத்திரங்களாகவும் இனங்களாகவும் குடும்பங்களாகவும் நாட்டுக்காராகவும் படைத்திருக்கின்றோம். எவ்வளவு அழகான அருமையான போதனை திருக்குர்ஆன் கூறுகின்றது. லா ஃபضل لعربي على عجمي ولا لعجمي على عربي كلكم ابن آدم وآدم من تراب. ஒரு அரபிக்கு அரபி அல்லாதவருக்கோ, அரபி அல்லாதவருக்கு அரபியிடமோ எந்த விதமான மகத்துவம் இல்லை. எல்லோரும் ஒரு தாய் மக்கள், ஒரு தாய் பிள்ளை மக்கள். இதான் திருக்குர்ஆன் கூறுகின்றது, இதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள். 1400 வருடங்களுக்கு முன் ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியாக ஒரு உரை நிகழ்த்தினார்கள். அன்புமிக்க சகோதரர்களே, கவனமாக கேட்க வேண்டும் என்று வேண்டுகின்றேன். 1400 வருடங்களுக்கு முன் ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் உள்ள பாத் என்றும் மைதானில் ஒரு உரை நிகழ்த்தினார்கள். அது முஹம்மதை விட கடைசி உரை. அதில் அவர் கூறுகிறார்கள், அன்புமிக்க முஸ்லிம் சகோதரர்களை, குறிப்பாக நீங்கள் கவனமாக கேட்க வேண்டும்.
நீங்கள் ஒருவருக்கொருவர் சகோதரர்களாக இருக்கின்றீர்கள். மனிதன் என்ற நிலையில் உங்களுக்கு இடையில் வேறுபாடில்லை. மனிதன் என்ற முறையில் நீங்கள் இந்து ஆகட்டும், முஸ்லிம் ஆகட்டும், போதர் ஆகட்டும், கிறிஸ்தர் ஆகட்டும், மனிதர் என்ற முறையில் உங்களுக்கு இடையில் வேறுபாடில்லை. நீங்கள் எந்த இனத்தை, எந்த ஜாதியை, எந்த குடும்பத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நீங்கள் அனைவரும் ஒரு தாய் பெற்ற மக்களை போன்று ஏக சகோதரர்களே. தமது 2 கைவிரல்களையும் இணைத்து இவ்வாறு நபி ஸல்லல்லாஹு தொடர்ந்து கூறினார்கள், எவ்வாறு 2 கைகளில் உள்ள விரல்கள் ஒன்றோடொன்று இணைந்துள்ளனவோ அவ்வாறே நீங்கள் இணைந்து வாழ வேண்டும். ஒருவரும் மற்றவரை விட உயர்ந்தவரோ தாழ்ந்தவரோ அல்ல. பிறருடைய உயிர், பொருள், மானம் இவற்றை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொருவருக்கும் உண்டு. அன்புமிக்க சகோதரர்களே, 1400 வருடங்களுக்கு முன் யூனிவர்சல் பிரதர்ஹுட்காக ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த இந்த உரையை இன்று அஹ்மதியா ஜமாத்திற்கு மட்டும்தான் சேட்டலைட் மூலம் உலகெங்கும் பரவச் செய்வதற்குள்ள சௌபாகியம் கிடைத்திருக்கின்றது. அஹ்மதியா இயக்கத்தின் தற்போதைய தலைவர் ஹஜ்ரத் மீர்சா தாஹிர் அஹ்மத் செயற்கைக்கோள் மூலம் இந்த உரை நிகழ்த்தினார்கள். உருதுவிலும் ஆங்கிலத்திலும் உலகில் உள்ள 8 மொழிகளில், உலகில் உள்ள 5 பூகண்டங்களில் உள்ள மக்கள் இந்த உரையை கேட்டுக்கொண்டார்கள். 8 மொழிகளில். இதுதான் யூனிவர்சல் பிரதர்ஹுட், லவ் ஃபார் ஆல், ஹேட்ரட் ஃபார் நன். அஹ்மதியா இயக்கம் இதற்குத்தான் செயலாற்றி வருகின்றது. நீங்கள் பள்ளிவாசல் போய் பார்த்திருப்பீர்கள், யாராவது முஸ்லிம்கள் எப்படி 5 நேர தொழுகிறார்கள் என்று. ஒரே தலைவரின் கீழ் ஆயிரக்கணக்கான மக்கள் அணி அணியாக நிற்கின்றார்கள். அந்த அணிகளில் எந்த விதமான வேற்றுமையும் இல்லை. தொழிலாளியும் முதலாளியும், பணக்காரனும் ஏழையும், எஜமானனும் அடிமையும் எல்லாமே ஒரே சஃபில், ஒரே அணியில் நின்று கொண்டு தொழுகின்றார்கள். மகாகவி இக்பால் கூறினார்கள், एक ही सफ में खड़े हो गए महमूद अयाज, न कोई बंदा रहा न कोई बंदा नवाज, बंदा वो साहिब वो मोहताज वो गनी सब एक हुए, तेरी सरकार में पहुंचे तो सभी एक हुए. அரசனும் ஆடனும் முதலாளியும் தொழிலாளியும் உடைமையும் அடிமையும் எல்லோரும் ஒரே அணியாக நின்று கொண்டு தொழுகிறார்கள். உன்னுடைய திருசந்நிதியில் வந்தால் நாங்கள் எல்லோரும் ஒன்று. இந்த ஒருமைப்பாடு தான் இஸ்லாம் போதித்துக் கொண்டே இருக்கின்றது. அதே போன்று